வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். புயல் ஓய்ந்தாலும் கூட மழை ஓயவில்லை அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் வட தமிழகத்தை கடந்த வாரம் அதற்கு முந்தைய வாரங்களில் மழை கடுமையாக பாதிச்சது. அங்கே பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது குமரி கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருது. 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் அலர்ட்டோடு சேர்த்து பொது விடுமுறையும் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு மழை கனத்து பெய்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டங்களில் கனமழை பெய்துக்கிட்டு இருக்கு. இந்த 4 மாவட்டங்களில் ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்லையும் மழை பெய்து வர்றதுனால பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. விருதுநகரில் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. இப்போது கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி இந்த மாவட்டங்கள்லேயும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. கொடைக்கானல்லையும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று நடக்கவிருந்த அரையாண்டு தேர்வை ஒத்தி வைக்கவோ அல்லது மறுதேதியில் நடத்தவோ அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து அதிகாரம் அளிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக இந்த தேர்வு தள்ளி போகுது. அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் இல்லை, மீதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 மாவட்டங்கள்லேயும் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால அங்கு இன்றைக்கு அரையாண்டு தேர்வு நடத்த முடியாது. சென்னையில் ஒரு 6 மாவட்டங்களுக்கு 5 மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்ட போது ஒட்டுமொத்தமாக அரையாண்டு தேர்வு தள்ளி வச்சது மாதிரி இல்லாமல் இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மழையின் காரணமாக இன்றைக்கு ஒத்திவைக்கப்படக்கூடிய தேர்வுகள் மீண்டும் எப்போது நடைபெறும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதேபோல் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஆல்ரெடி ஒத்திவைக்கப்பட்டாச்சு. அண்ணா பல்கலைக்கழகமும் இந்த 4 மாவட்டங்களில் தேர்வுகள் நடத்த முடியாது, ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர்லேயும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அதனால் அங்கேயும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா அப்படிங்கிற தகவல் வந்து பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். நீங்கள் உங்களோட காலேஜஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.